புடிடா அவளை. நீ இந்த பக்கம் போடா. ஏய் எங்க ஓடுற? ஏய் ஓடுன கொன்றுவேன். எங்க போற? ஏய் ஏய் எங்கடி ஓடுற? ப்ரோ நான் கொல்லாம விட மாட்டேன் நீ. எங்கடி நீ தப்பிக்க பாக்குற? எங்க மினிஸ்டர் பெரிய கடிப்பியா நீ? ஏண்டி வந்தமா சந்தோஷமா வாழ்ந்தமா போனமான்னு இல்லாம கல்யாணமா பண்ணிக்க சொல்ற? ஏய் நீ உயிரோடு இருந்தா தானே அவரை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி டார்ச்சர் பண்ணுவ. அண்ணே பொண்ணு போ ஓடுற. ரொம்ப தேங்க்ஸ் சார். நல்ல நேரத்துல வந்து காப்பாத்துனீங்க. நீங்க இங்க வரலன்னா அவனுங்க என்ன கொன்னே போட்டிருப்பானுங்க சார். இந்த உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன் சார். பதிலுக்கு நீங்க எனக்கு ஒரு உதவி பண்ணணும். என்ன சார் பண்ணணும்? நான் உடனே பண்றேன் சார். ரொம்ப தேங்க்ஸுங்க. ஏங்க யாரோ அமைச்சர் கிட்ட பேசுறேன்னு சொன்னீங்களே, என்ன ஆச்சுங்க? அவர் அவருடைய முடிவுல உறுதியா இருக்காரு. வித்யா தலைவர் பதவியை ராஜினாமா பண்ணணும். அவரோட காலேஜை திரும்பவும் அசோசியேஷன்ல சேர்க்கணும். அது நடந்தா மட்டும்தான் அவங்க வீட்டை இடிக்க மாட்டாங்க. இதோ அதிகாரிகள் எல்லாம் வந்துட்டாங்க. ஐயோ இன்னும் கொஞ்ச நேரத்துல வீட்டை இடிக்க போறாங்க. பாத்தீங்களா மாமா, நேத்து அப்படியே வீராப்பா சவால் விட்டு போனவள இன்னும் ஆளே காணும். எல்லாத்தையும் பண்ணிட்டு அவ எங்கேயோ போய் சந்தோஷமா இருக்கா போல. இப்ப கூட வரல பாருங்க. சார் ப்ளீஸ் எங்களுக்கு இன்னும் ஒரு வாரம் டைம் கொடுங்க சார். இனி டைம் கொடுக்க முடியாது சார். ஜேசிபி என்னாச்சுங்க? வந்துட்டு சார். சீக்கிரம் கால் பண்ணி அவங்கள வர சொல்லுங்க சார். ஓகே சார். நமக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. சார் கொஞ்சம் பொறுமையா இருங்க சார். ஒரு அரை மணி நேரமாவது டைம் கொடுங்க சார். எங்கப்பா இந்த வித்யாவும் சஞ்சயும்? அவளால முடியலன்னா பதவி ராஜினாமா பண்றேன்னு சொன்னால அதை பண்ணா அமைச்சர்கிட்ட காம்ப்ரமைஸ் பேசலாம். இப்படி பிரச்சனையில மாட்டி விட்டு அவங்க 2 பேரும் எங்கப்பா போனாங்க? போன் பண்ணுங்க.
என்னாச்சுப்பா? போன் எடுக்கலமா. அண்ணன் நம்பருக்கு பண்ணி பாருங்கப்பா. அவனும் எடுக்க மாட்டான். அப்ப கன்ஃபார்ம். மொத்த எவ்வளவு கனவோட நீங்க இந்த வீட்டை கட்டியிருப்பீங்க. எல்லாரும் கடைசி வரைக்கும் இந்த வீட்டுல ஒன்னா வாழணும்னு நினைச்சீங்களே, இப்போ உங்க கண்ணு முன்னாடியே இந்த வீட்டை அடிக்க போறாங்க. நீங்க எதுவுமே பேசாம அமைதியா இருந்தா என்ன அர்த்தம் அத்தை? அண்ணி என்ன ஆச்சு? அண்ணா என்ன ஆச்சுன்னா வீட்டை இடிக்க போறாங்க. நம்ம என்ன பண்ண போறோம்? அவங்களால வீட்டை இடிக்க முடியாது. எப்படி சொல்ற? ஜேசிபி வந்துட்டு இருக்கு. இன்னும் 10 நிமிஷத்துல இடிக்க ஆரம்பிச்சிருவோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படிதானே சார்? ஆமா. 10 நிமிஷத்துல என்ன வேணா ஆகலாம். வெயிட் பண்ணுங்க. இனி என்ன வெயிட் பண்றது? அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஏங்க, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வாடகைக்கு ஒரு நல்ல வீடா பாருங்க. நம்ம புது வீடு கட்டிட்டு போற வரைக்கும் அங்கேயே தங்கிப்போம். இனி இந்த வீடு நமக்கு இல்ல. அதுக்கு அவசியமே இருக்காது. இன்னும் கொஞ்ச நேரத்துல நாம இந்த வீட்டுக்குள்ள போவோம். வித்யா, என்ன நம்பிக்கை இல்லமா 2 பேரும் இப்படி பேசிட்டு இருக்கீங்க? அப்பா நடக்கும்பா, வெயிட் பண்ணி பாருங்க. என்னய்யா? ஐயா, அந்த வேதாவோட வீட்டை இடிக்க ஆளுங்க போயிட்டாங்களா இல்லையா? ஐயா போயிட்டாங்க ஐயா. இன்னும் 10 நிமிஷத்துல வேலையை ஆரம்பிச்சிருவாங்க ஐயா. இப்ப வரைக்கும் அந்த வித்யா காம்ப்ரமைஸ்க்கு வரவே இல்லைல்ல? ஒரு ஃபோன் கூட பண்ணலங்கய்யா. அடக்கற அவ திமிர அடக்கற யாருகிட்ட? எல்லாருக்கும் வணக்கம். நான் அஞ்சலி. அமைச்சர் வேலாயுதத்தோட ஆடிட்டர் செல்வ கணேஷ் கிட்ட நான் அசிஸ்டண்டா வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்பதான் எனக்கு அமைச்சரோட பழக்கம் கிடைச்சிச்சு. ஆரம்பத்துல 2 பேரும் நட்பா தான் பழகிட்டு இருந்தோம். ஒரு கட்டத்துல அந்த நட்பே காதலா மாறிடுச்சு. 2 பேரும் ஒருத்தர் விரும்பணும். 6 வருஷமா 2 பேரும் ஒன்னா வாழ்ந்துட்டு இருந்தோம். அது வெளியில யாருக்குமே தெரியாது. சந்தர்ப்பம் வரும்போது அவங்க வீட்டுல எல்லார்கிட்டயும் சொல்லி என்ன கல்யாணம் பண்ணிக்கத்தான் சொன்னாரு. ஆனா அதுக்கு இடையில நான் கர்ப்பமாயிட்டேன். உடனே அவர்கிட்ட என்ன கல்யாணம் பண்ணிக்க சொன்னேன். அவரும் ஒத்துக்கிட்டாரு. நான் நம்பிக்கையோட வீட்டுக்கு போனா என்ன கொலை பண்றதுக்கு ஆளுங்களை பின்னாடியே அனுப்பியிருக்காரு. அவர் இப்படி ஒரு தப்பு செய்வாருன்னு நான் நினைக்கவே இல்லை. அவர் அனுப்பின ஆளுங்க கிட்ட இருந்து நான் உயிர் பொழைச்சது பெரிய விஷயம். மறுபடியும் அவர் மூலமா என் உயிருக்கு ஆபத்து வரலாம். நானும் அவரும் சேர்ந்து பழகுனதுக்கு என்கிட்ட ஆதாரம் இருக்கு. என் வயித்துல வளர்ற குழந்தை அவரதுதான் டிஎன்ஏ டெஸ்ட் மூலமா என்னால நிரூபிக்க முடியும். அதுக்கு நான் தயாரா தான் இருக்கேன். என்கிட்ட இருக்க எல்லா ஆதாரத்தையும் எடுத்துக்கிட்டு நான் சிஎம் ஆபீஸ்க்கு போறேன். நீங்க தான் எனக்கு ஆதரவு கொடுக்கணும். எனக்கு நியாயம் கிடைக்க உதவி பண்ணுங்க. நான் உங்களெல்லாம் நம்பிதான் இருக்கேன். ப்ளீஸ். ஐயா, என்னங்க இது? அவளை கொலை பண்ண சொன்னா என்னடா பண்ணானுங்க? அவன் என்னடா இப்படி பேசிட்டு இருக்கான்? ஐயா, சிஎம்முக்கும் மீடியாவுக்கும் இந்த விஷயம் போச்சுன்னா அடுத்த நிமிஷமே உங்க அரசியல் வாழ்க்கையே அழிஞ்சு போயிடுமோன்னு பேசுறான் பேச்சு. டேய், கார் ஓரம் பண்ணி நிறுத்துறா. சரியா? இதோ அமைச்சரே கால் பண்ணிட்டாரு. சார், ஜேசிபி கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுங்க. வந்தா 5000 ரூபாய் வாடகை கொடுக்கணும். கவர்மெண்ட்டுக்கு தண்ட செலவு தானே, தேவைப்படாது. ஹலோ அஞ்சலி, என்ன பண்ற நீ? அஞ்சலி பத்திரமா சிஎம் ஆபீஸ்க்கு போயிட்டு இருக்கா. இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல ரீச் ஆயிருவா. ஏய், யார் நீ? யார் பேசுறது? வேற யாரு? வித்யா தான் பேசுற.
வித்யா வேணும் விளையாடாத. இது என்னோட வாழ்க்கை. அவளை தயவு செஞ்சு போக வேண்டாம்னு சொல்லு. சார், நீங்க அந்த பொண்ணை ஏமாத்திருக்கீங்க. அந்த பொண்ணும் நியாயம் கேட்டு சிஎம் பார்க்க போறா. இதுல நான் என்ன சார் பண்ண முடியும்? நான் சொன்னா அவ கேப்பாளா என்ன? மீடியாவுக்கும் சொல்லிருக்கா போல. இறங்கின உடனே பிரஸ் மீட்டான். அதுக்கப்புறம் தான் சிஎம் மீட்டான். வித்யா இத பாரு, உனக்கு என்ன வேணும்? என்ன வேணும்னு சொல்லு. இப்படி ஸ்ட்ரைட்டா கேட்டா எப்படி சார்? எனக்கு என்ன வேணும்னு உங்களுக்கு தெரியாதா? உங்க எடுபடி கிட்ட போனை கொடுக்கவா? ஒரு நிமிஷம் இருங்க. இந்தாங்க, அமைச்சர் பேசுறாரு. சார் நாங்க ஸ்பாட்ல தான் இருக்கோம். இன்னும் 5 நிமிஷத்துல ஜேசிபி வந்துரும் சார். வீட்டை அடிச்சிருவோம் சார். அவசரப்படாதீங்கடா. அந்த வீட்டு மேல ஒரு தூசு கூட படக்கூடாது. நான் போட்ட ஆர்டரை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். இல்ல சார், இந்த வழியில தான் முக்கியமான ப்ராஜெக்ட் வருதுன்னு சொன்னீங்க. புரிஞ்சுக்கோடா, அதை நான் திருச்சிக்கு மாத்திட்டேன். போதுமா? அந்த வீட்டுல என்னென்ன கனெக்ஷன் எல்லாம் நிறுத்துறீங்களோ அது எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுத்து சீல உடைச்சு அவங்க எல்லாரையும் வீட்டுக்குள்ள அனுப்பி வச்சுட்டு அதுக்கப்புறமா கிளம்பி வாங்க. ஏன் சார்? ஏய், சொன்னதை செய்யுங்க, இல்ல உங்களுக்கு வேலை இருக்காது. ஓகே சார். அமைச்சர் தெளிவா சொன்னாரா? சொன்னார் மேடம். வித்யா, அவங்க உங்க வீட்டை இடிக்க மாட்டாங்க. இனி என்னால உங்க குடும்பத்துக்கு எந்த பாதிப்பும் வராது. கேக்கல. சிக்னல் வீக்கா இருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நேர்ல வர முடியுமா? வித்யா, அஞ்சலிய போக வேண்டாம்னு சொல்லு. இன்னும் 5 நிமிஷத்துல அவ ரீச் ஆயிடுவா. அதுக்குள்ள நீங்க ரீச் ஆயிட்டா உங்க எதிர்காலத்துக்கு நல்லது. டைமிங் ரொம்ப முக்கியம் சார். ஹலோ ஹலோ, என்னாச்சுங்கய்யா? டேய் வண்டி ஏறா. போய் ஏறா. ஐயா, உன்னை கொன்னுடுவேன். வித்யா வீட்டுக்கு வண்டியை விடு. இன்னும் 5 நிமிஷத்துல அங்க போனா உயிரோடவே இருக்க மாட்டேன். தொலைச்சு விடுவேன். தொலைச்சு ஏறா ஏறா. வண்டி ஏறா. சரிங்க ஐயா. அண்ணி, என்ன நடக்குது இங்க? நேத்து வித்யா சொன்னாலே அதான் நடக்குது. அப்போ வீட்டை இடிக்க மாட்டாங்கல்ல? நீங்களே கேளுங்க மாமா. ஹலோ சார், எதுவும் பண்ண மாட்டீங்களா வீட்டை? சார் நீங்க கரெக்டா தான் வீடு கட்டியிருக்கீங்க. எந்த வயலேஷனும் இல்ல. நாங்க ஆர்டரை வித்ட்ரா பண்ணிக்கிறோம். என்னங்க அப்படியே மாத்தி பேசுறீங்க? அவங்க மாத்தி தானக்கா பேசணும். அதானே நமக்கு நல்லது. இல்ல ஜேசிபிய வர சொல்லி வீட்டை இடிக்கணுமா? நீங்க கேக்குறத பார்த்தா அவங்க சொன்னதை செய்யலன்னு ரொம்ப வருத்தப்படுற மாதிரிலாம் இருக்கு. நாங்க எப்படி இந்த வீட்டை இடிக்கணும்னு ஆசைப்படுவோம்? உன் இஷ்டத்துக்குலாம் பேசாத. இப்போ வலிக்குதுல்ல? நீங்க 2 பேரும் எங்க 2 பேரையும் உங்க இஷ்டத்துக்கு எவ்வளவு பேசுனீங்க. அப்ப எங்களுக்கு எவ்வளவு ஒழிச்சிருக்கோம். என்ன சார், ஜேசிபிய வர வேண்டாம்னு சொல்லிட்டீங்களா இல்லையா? சார் ஃபோன் பண்ணி ஜேசிபி வர வேணாம்னு சொல்லியா? ஓகே சார். சார் வீல உடைச்சு கதவை திறந்து விடுங்க. வாங்க வாங்க, திறந்து விடுங்க. சரிங்க சார். சீக்கிரம் போங்க. வாங்க வாங்க, தரங்க. உள்ள போங்க சார். வாங்க. டேய் வாங்கடா. அத்தை வாங்க. வாங்கம்மா. வாங்கம்மா. வாங்க. ஏய், கரண்ட்லாம் வந்துருச்சுமா. அங்க பார், கரண்ட் வந்துருச்சு. மேடம், வாட்டர் சப்ளை, பவர் சப்ளை எல்லாமே கொடுத்தாச்சு மேடம். வாசல்ல குப்பையை எடுக்கவே இல்லைன்னு மானச சொன்னா உடனே எடுக்க சொல்லிடுறேன் மேடம். அக்கா, தண்ணி வருதான்னு செக் பண்ணுங்க. தண்ணி வருது. சரி சரி, வா. தண்ணி வருதா? சாரி மேடம். அங்க கேளுங்க. சாரி மேடம். எங்களுக்கு வந்த ஆர்டரை நாங்க ஒபே பண்றோம். அவ்வளவுதான்.
மத்தபடி இந்த வீட்டை இடிக்கணுங்கிறது எங்க மோட்டிவ் இல்ல மேடம். உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோம், எங்களை மன்னிச்சிடுங்க மேடம். நாங்க வரோம். திரும்பி வரவே கூடாது. கிளம்புங்க. வாங்க. என்ன சஞ்சய், இன்னும் நம்ம மினிஸ்டரை காணோம். கொடுத்த டைம் முடிய போகுது. நீ அந்த அஞ்சலிக்கு ஒரு போனை போடு. வந்துட்டேன். அஞ்சலி, நீங்க இப்போ வந்துட்டேன் வித்யா. பாத்து 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 சார், கொஞ்சம் இருங்க. பொறுமையா. வித்யா, நீ சொன்ன டைமுக்கு நான் வந்துட்டேமா. அவளை திரும்பி வர சொல்லுமா. தம்பி, சொல்றத கேளுங்க. தயவு செஞ்சு அவளை கொஞ்சம் திரும்பி வர சொல்லுங்க. அஞ்சலி, அமைச்சர் வந்துட்டாரு, நீங்க திரும்பி வந்துருங்க. சரிங்க சார். நீங்க ஒரு 2 நிமிஷம் லேட்டா வந்திருந்தா அஞ்சலிய மீடியாவுல பாத்துருக்கலாம். பரவாயில்ல, உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு உயிரை விட பதவிதான் முக்கியம்னு பதறி அடிச்சு வந்திருக்கீங்கல்ல. வந்த வேலையை செய்யுங்க. என்ன சார் இப்படி நிக்கிறீங்க? வந்த வேலையை செய்யுங்க சார். வேதா, என்ன மன்னிச்சிடுமா. இந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க. நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன். இனி இந்த ஜென்மத்துல இந்த குடும்பத்துக்கு நான் எந்த கெடுதலும் பண்ண மாட்டேன். எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க, மன்னிச்சிடுங்க, மன்னிச்சிடுங்க. உங்க பியோட சத்தமும் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. ஐயா, ஏன்பா புரியலையா உனக்கு? நானே எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்டுட்டேன், நீ அப்படியே நிக்கிற. உன் பங்குக்கு நீயும் கேளு. இனி நான் பேசும்போது குறுக்க பேசினேன்னு வைய, வகுந்துடுவேன் உன வகுந்து. கேளு மன்னிப்பு. எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க, எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க, எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க. அம்மா போதுமாமா. உங்க காலேஜ் எல்லாம் நான் திரும்ப நம்ம அசோசியேஷன்ல சேர்க்கணும்ல. சேர்த்துரு வித்யா. நீ என்னென்ன கண்டிஷன் சொன்னியோ எல்லாத்தையும் நான் இப்பவே அமல்படுத்திடுறேன். ஃபீஸ் கட்டலன்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ எக்ஸாம் எழுத விடாம ஹால் டிக்கெட் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கீங்களாமே. அது என்னமா அப்படி சொல்லிட்ட? காலேஜுக்கு வராதவங்களுக்கு சேர்த்து ஹால் டிக்கெட் கொடுக்க சொல்ற. போதுமாமா? இல்ல வேற ஏதாவது பண்ணணுமா சொல்லுமா, அதையும் பண்ணிடுறேன். அப்போ அஞ்சலி, நாளைக்கே அவளுக்கும் எனக்கும் கல்யாணமா. அவளை நான் ஏமாத்த மாட்டேமா. சொன்னதை செஞ்சா உங்களுக்கே நல்லது. இல்லனா வீடியோ பத்திரமா என்கிட்ட தான் இருக்கும். ஐயோ வித்யா, என்னம்மா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? இதுக்கப்புறம் நான் தப்பா நடந்துப்பேனா? அரசியல்வாதிக்கு பதவிதாமா மூச்சு. உசுரை விட பதவிதான் முக்கியம். தயவு செஞ்சு என் மூச்சை நிறுத்திடாதமா. அது நீங்க நடந்துக்கிறத பொறுத்து இருக்கு. அப்போ நான் டைம் ஆயிடுச்சு. மக்கள் பண்ணி எவ்வளவு இருக்கும். சீக்கிரம் கோட்டைக்கு கிளம்புங்க. சரி. அப்புறம் சிஎம்ஏ ஏன் லேட்டுன்னு கேட்பாரு. போங்க போங்க. அப்ப சரிமா, நான் வரேன். ஐயா, என்னங்க இது? அம்மா, இப்போவாது வித்யா பண்ணது தப்பில்லைன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா? வாங்க. பாரு, இதுங்கெல்லாம் எப்போதான் திருந்த போகுதோ. டேய், பாத்துக்கலாம்டா.
வித்யா சூப்பர்மா. உங்க அத்தை ஒண்ணும் சொல்லன்னு கவலைப்படாத. உள்ளுக்குள்ள அவளுக்கும் பூரிப்பா தான் இருக்கும். வெளியே காட்டிக்க மாட்டா, அவ்வளவுதான். சீக்கிரமே நீதான் அவளுக்கு ஒரு பெஸ்டான மருமகன்னு சொல்ல போறா பாரு.